வணக்கம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு போலாம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண பழைய கதை கிடையாதுங்க. இது மனித உணர்வுகள், தர்மம், அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான போரை பத்தின ஒரு காவிய பகுப்பாய்வு. தர்மத்தோட வெற்றி, குறிப்பா சொல்லணும்னா விபீஷணன் எடுத்த அந்த மிக முக்கியமான முடிவை பத்தி தான் இன்னைக்கு இந்த விரிவான அலசல நாம ஆழமா பார்க்க போறோம். இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க சொந்த குடும்பமா இல்ல உண்மையா? இதுல ஏதாவது ஒன்னதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு ஒரு சூழ்நிலை வந்தா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலயும் என்னைக்காவது ஒரு நாள் வரக்கூடிய ஒரு ஆழமான தார்மீக போராட்டம் இது. இந்த ஒரு இக்கட்டான நிலை தான் நம்ம இன்னைய கதாநாயகனோட பயணத்துக்கு ஒரு பெரிய அடித்தளமா அமையுது. பகுதி 1. இராவணனின் அகந்தை. இத முழுமையா புரிஞ்சிக்க அந்த பண்டைய இலங்கை ராஜ்யத்தோட பொற்காலத்துல இருந்தும் அதோட சக்தி வாய்ந்த ஆட்சியாளனான இராவணன் கிட்ட இருந்தும் ஆரம்பிப்போம். கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. பிரம்மாண்டமான தங்க அரண்மனைகள், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் செல்வம், இத அத்தனையும் ஆட்சி செய்யறான் ஒற்றை மாமன்னன் இராவணன். இராவணன் ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. அவன் மிகப்பெரிய வீரன், தீவிரமான சிவபக்தன். அது மட்டும் இல்லாம ரொம்பவே புத்திசாலி. ஆனா அவன்கிட்ட ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு. அதுதான் அவனோட அளவற்ற அகந்தை. அதாவது தன்னோட அதீத வலிமையால யார வேணாலும் ஈஸியா வீழ்த்திடலாங்கிற ஒரு குருட்டுத்தனமான கர்வம் அவனுக்கு இருந்துச்சு. இந்த ஈகோ தான் ராமரோட மனைவியான சீத்தையை கடத்திட்டு வர அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தப்ப செய்ய அவனை தூண்டுச்சு. இத நமக்கு எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, ஒரே குடும்பத்துல பிறந்த 2 பேரோட குணங்களுக்கு நடுவுல இருக்கிற மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை தான். ஒரு பக்கம் அதீத வலிமை இருந்தாலும் தலைக்கணத்தோட இருக்கிற இராவணன், இன்னொரு பக்கம் அவனோட சொந்த தம்பி விபீஷணன், தர்மத்தையும் உண்மையையும் உயிருக்கு நிகரா மதிக்கிறவன். மத்த அரக்கர்கள் மாதிரி இல்லாம விபீஷணன் எப்போதுமே நற்குணங்களோடும் உண்மையின் பக்கமும் தான் நின்னான். பகுதி 2. சரியான அறிவுரை. இப்போ இராவணனோட அந்த பிரம்மாண்டமான அரசவைய கொஞ்சம் மனசுல நினைச்சு பாருங்க. அங்க ஒரு பெரிய ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. சபை முழுக்க இருக்கிற அரக்கர்கள் எல்லாம் ஒரு சாதாரண மனுஷனும் கொஞ்சம் குரங்குகளும் சேர்ந்து நம்மள என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு ராமரோட படைய ரொம்பவே கேலி செஞ்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. அந்த சபையில எதிரொலிச்ச அந்த அகங்காரமான சிரிப்பொலிகளுக்கு நடுவுல ஒத்த ஆளா ஒரு துணிச்சலான குரல் ஒலிக்குது. அதுதான் விபீஷணனோட குரல். அண்ணா, சீதா பிராட்டிய ராமர்கிட்டயே திருப்பி கொடுத்துடுங்க. அடுத்தவங்க மனைவிய சிறைப்பிடிச்சு வைக்கிறது மிகப்பெரிய பாவம். ராமர் சாதாரண மனுஷன் கிடையாது. அவரோட நாம போர் செஞ்சா நம்ம இலங்கை முழுசவே அழிஞ்சுரும் அப்படின்னு அவன் ரொம்பவே தைரியமா எச்சரிக்கிறான். ஆனா இந்த நியாயமான வார்த்தைகளை கேட்டதும் ராவணனுக்கு வந்த கோபத்துக்கு அளவே இல்ல. குரலை உயர்த்தி, நீ என் தம்பியா இல்ல அந்த ராமனுக்கு தூதனா வந்திருக்கியா? முதல்ல என் கண்ணு முன்னாடி இருந்து போ. இனிமேல் நீ என் தம்பியே இல்ல அப்படின்னு இடி முழங்குற மாதிரி கத்துறான். தன்னோட ஈகோ அப்புறம் கோபம் இதனால சொந்த தம்பியையே எல்லாரும் முன்னாடியும் அவமானப்படுத்தி நாட்டை விட்டு துரத்திடுறான் இராவணன். பகுதி 3. தஞ்சம் புகுதல். இப்போ விபீஷணன் தன்னோட வாழ்க்கையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கான். தன்னோட சொந்த இரத்த உறவா இருந்தாலும் அதர்மத்தின் பக்கம் இருக்கிறத விட தர்மத்தின் பக்கம் நிக்கிறது தான் சரின்னு அவன் தீர்க்கமா முடிவெடுக்கிறான். ரொம்பவே வலியோடும் கனத்த இதயத்தோடும் தனக்கு விசுவாசமா இருந்த ஒரு 4 அமைச்சர்களோட அவன் தன்னோட சொந்த நாட்டை விட்டே வெளியேறினான். ஆனா பயணம் அத்தனை ஈஸியா முடிஞ்சிடல. கடல் தாண்டி பறந்து வந்து ராமரோட வானரப்படை முகாமுக்கு முன்னாடி அவன் இறங்கினப்போ அங்க ஒரு பயங்கரமான பதற்றம். எதிரியோட சொந்த தம்பியை எப்படி நம்புறது? சுக்ரீவன் மாதிரி முக்கியமான படைத்தளபதிகள்லாம் உடனே விபீஷணனை ஒரு உளவாளியா இருப்பானோன்னு சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நியாயம்தானே? ஒரு பெரிய போருக்கு முன்னாடி எதிரி முகாம்ல இருந்து ஒருத்தன் வந்தா கண்டிப்பா சந்தேகம் வரத்தான் செய்யும். போர்க்களத்துல அந்த டென்ஷன் உச்சியில இருக்கும்போது ராமரோட ஒரு ஒற்றை வாக்கியம் அது அப்படியே சுக்கு நூறா உடைச்சுது. உண்மையோட ஒருத்தன் என்கிட்ட தஞ்சோன்னு வந்துட்டா அவனை நான் எப்பவும் காப்பாத்தாம விடமாட்டேன் அப்படின்னு ராமர் ரொம்ப அமைதியாவும் ஆழமான கருணையோட சொன்னார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை அங்கிருந்த எல்லாரோட சந்தேகங்களையும் அப்படியே தவிடு பொடியாக்கிடுச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப எமோஷனலான ஒரு தருணங்க. விபீஷணன் அப்படியே கண்ணீரோட ராமர் காலில் விழுகிறான். ராமர் அவனை ஒரு எதிரியோட தம்பியா பார்க்கவே இல்ல. ரொம்ப அன்பா அவனை தூக்கி நிறுத்தி, இனிமே என் நண்பன் அப்படின்னு மனசார ஏத்துக்கிட்டார். தர்மத்தோட வழியில வர்ற ஒருத்தனை தர்மம் எப்படி இருகரம் நீட்டி அரவணைக்குங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். பகுதி 4. மாபெரும் போர். சரி, இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, விபீஷணன் எடுத்த இந்த ஒரு முடிவு தான் நடக்க போற மாபெரும் போரோட தலை எழுத்தையே மாத்த போகுது. அவனுக்கு தெரிஞ்ச இலங்கையோட ரகசியங்களும் இராவணனோட பலவீனங்களும் தான் ராமரோட வெற்றிக்கு மிக முக்கியமான மாஸ்டர் கீயாக மாறப்போகுது. இது எப்படி நடந்துச்சுன்னு வரிசையா பார்ப்போம். முதல்ல விபீஷணன் இலங்கையோட ரகசியங்களை பகிர்ந்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பிரம்மாண்டமான காவிய போர் நடக்குது. அதுல இராவணன் வீழ்த்தப்படுறான்.
ஃபைனலா சீத்தை பத்திரமா மீட்கப்படுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விபீஷணோட அந்த சரியான நேரத்து உதவி மட்டும் இல்லைன்னா இந்த மாபெரும் வெற்றி சாத்தியமில்லாமலே போயிருக்கலாம். பகுதி 5 தர்மத்தின் வெற்றி. போர் முடிவுக்கு வந்துடுச்சு, அதர்மம் அழிஞ்சிடுச்சு. இப்போ போர்க்களத்தோட அந்த ஆக்ரோஷமெல்லாம் மாறி ஒரு அமைதியான நெகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகுது. சீதையை மீட்டதுக்கு அப்புறம் ராமர் விபீஷணனை இலங்கையோட புதிய நீதியான அரசனாக முடிசூற்றார். தர்மத்துக்காக அத்தனையும் இழந்த விபீஷணனுக்கு அவனோட நேர்மைக்காக கிடைச்ச மிகப்பெரிய பரிசு இது. அந்த முடிசூட்டு விழாவுல ராமர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் ரொம்பவே ஆழமானது. தர்மத்தின் பக்கம் நிக்கிறவன் எப்பவுமே உயர்வான். விபீஷணன் அனுபவிச்ச அத்தனை அவமானங்களுக்கும் அவன் செஞ்ச பெரிய தியாகத்துக்கும் எதை இழந்தாலும் உண்மையின் பக்கம் அவன் உறுதியா நின்னதுக்கும் கிடைச்ச ஒரு முத்தாய்ப்பான வெற்றி இது. கடைசியா இந்த வரலாற்றிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப சிம்பிள். உண்மையும் தர்மமும் என்னைக்குமே தோற்காது. நமக்கு வேண்டியவங்க தப்பு பண்றாங்கங்கிறதுக்காக அதை சப்போர்ட் பண்றதை விட உண்மையின் பக்கம் நிக்கிறது தான் எப்பவுமே சிறந்தது. சரி, விபீஷணன் தன்னோட அந்த இக்கட்டான முடிவை எடுத்துட்டான். ஆனா இப்போ உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையில உண்மைக்கும் உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கும் நடுவில் ஒரு மோதல் வந்தா எந்த சூழ்நிலையும் தர்மத்தின் பக்கம் துணிச்சலா நிக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசல்ல நாம சீக்கிரமே சந்திப்போம்.